என் அருமை மூமின்களே, அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் யார் என்று அறிவிப்பதற்காக வேண்டித்தான் வாழ்ந்தார்கள். அந்த பணியை இந்த உலகத்தில் முறையாக செய்தவர்கள், செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்ற வலிமார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அல்லாஹுவை அறிந்து கொண்ட வலிமார்களை பற்றி தன்னுடைய சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த உலகத்திலே சிறந்த மனிதர்கள் என்பதற்கு யாருங்க அத்தாட்சியாக இருக்க வேண்டும், யார் அதற்கு சான்றுரைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சான்றுரைக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா எச்சரிக்கை சொல்லுங்கள். அந்த எச்சரிக்கை சொல்லை பயன்படுத்தி ரப்பு சொல்லுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹுடைய இறைநேசர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டு, வகானு யத்தகூன், முத்தகீன்களாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறைவனை யார் அஞ்சுவார்? இறைவனை அறிந்தவர்கள் தான் இறைவனை உண்மையிலே அஞ்ச முடியும். எனவே அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சுப செய்தி சொல்லுகிறார், அருமையான சுப செய்தி. அந்த ஆயத்தினுடைய தொடரிலே சொல்லுகிறார், இந்த சுப செய்தி இந்த உலகத்தில் யாரு சொன்னாலும் சரி ரப்பு சொல்வதை போன்று வருமா? எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு சுப செய்தி என்னவென்றால், ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகிலேயும் மறுமையிலேயும் அவர்கள் சுப செய்தியை பெற்றிருக்கிறார்கள் என்ற மகத்தான அருள் வாக்கியத்தை அல்லாஹ் சொல்லி இறைநேசர்களுடைய ஏகத்துவத்தின் அடித்தட்டை நமக்கு நிறுவி காட்டுகிறார்கள். அருமையான மூமின்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி, எல்லாரும் ஸலவாத் சத்தமா சொல்லணுங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா காம யுஸல்லி, ஒரு மனிதன் தொழுகைக்காக நின்றால், இன்னமா யுனாஜி ரப்பஹு, அவன் அல்லாஹ்வோடு சம்பாஷிக்கிறான், அல்லாஹ்வோடு பேசுகிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், பல்யன்துரு கைஃப யுனாஜி, நீ எப்படி அல்லாஹ்விட்ட சம்பாஷிப்பாய் என்பதை நீ அறிந்து கொள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்வதற்காக மிஅராஜுக்கு போனாங்க. மிஅராஜுக்கு போயிட்டு வந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொன்னார்கள், தொழக்கூடிய ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வோடு பேசுகிறான் என்று சொன்னார்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது முஃமின்களுக்கு மிஅராஜ். நான் மிஅராஜுக்கு போனேன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, அல்லாஹ்வை பார்ப்பதற்காக, அல்லாஹ்விடத்தில் சம்பாஷிப்பதற்காக நான் சொன்னேன், நான் சென்றேன். அந்த பாக்கியம் உங்களுக்கும் வேண்டும் அல்லவா? எனவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், மூமின்களின் மிஅராஜ் தொழுகை என்று சொல்லி அந்த தொழுகையை நமக்கு நினைவுபடுத்தி, நீங்கள் அல்லாஹ்வோடு சம்பாஷிக்கக்கூடிய தொழுகை. எனவே நமக்கு இந்த ஹதீஸை விளக்கி காட்டியது பொழுது அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லவர்கள் சொன்னார்கள், அலல் குஷூஇ ஃபிஸ் ஸலாத்தி, அல்லாஹ்விடத்திலே சம்பாஷிப்பது என்ன? குஷூவோடு தொழுகைக்கு இருப்பது. வல் முஹாஃபலத்தி, மேலும் பேணி தொழுவது. அலா இத்மாமி அர்கானிஹா, அதனுடைய ருக்குனுகளை சரியாக முறையாக அறிந்து ஏனோ தாளவென்று தக்கீர் கட்டி தொழுவது அல்ல தொழுகை. இறைநேசர்களுடைய தொழுகை, அவர்களுடைய தொழுகை என்பது தக்பீரை கட்டிவிட்டால்
அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பு ஏற்பட்டுவிடும். அவர்கள் தான் இறைநேசர்கள். அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 910 இந்த உலகத்தில் ஜனித்து அப்துல் காதிர் என்று தந்தையால் தாயால் பெயரிடப்பட்டு மகத்தான ஒரு இடத்தை பிடித்தவர்கள் ஷாஹுல் ஹமீது பாதுஷா அவர்கள். அருமையான மோமின்களே, வரலாறுகள் நீண்டது, நெறியது, நிறைய தகவல்கள் இருக்கிறது. ஆனால் சொல்லுவதற்குண்டான காலக்கெடு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அருமையான மோமின்களே, அன்புக்குரியவர்களே, அத்தகைய மகத்தான இடத்தை வகித்த ஹஜ்ரத் ஷாஹுல் ஹமீது பாதுஷா ரலியல்லாஹு தஆலா, அவங்க அப்பாவும் உம்மாவும் போட்ட பேரு அப்துல் காதர் தான். அவங்க குவாலியருக்கு ஓதுறதுக்காக வேண்டி போகும் பொழுது அவர் ஒரு பள்ளியில் தங்கி இருந்தார்கள். ஷாஹுல் ஹமீது பாதுஷா அவர்கள் ஒரு பள்ளியில் தங்கி இருந்தார்கள். அந்த ஊர்ல நுழைஞ்ச உடனே ஒரு பள்ளி, அந்த பள்ளியில இருந்தாங்க. எதற்காக தெரியுமா? யா அல்லாஹ், இது அதுவரை அவர்கள் எல்லா கல்வியும் கற்றுப்பிடித்து விட்டார்கள். 5 வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்தார்கள். எல்லா ஞானமும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. மாணிக்கப்பூரிலேயே நிறைய உலமாக்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எல்லா உலமாக்களத்திலும் போய் உட்கார்ந்து படித்து தெளிவு பெற்றார்கள். அதற்கு பிறகு குவாலியருக்கு போகிறார்கள், ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறார்கள். அந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கிய பொழுது அவர்கள் ஒரு மஸ்ஜிதிலே போய் தங்குகிறார்கள். அப்படி தங்கிய பொழுது அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று சின்ன வயசிலிருந்து தொடர்படியாக அவர்கள் மார்க்கத்தை கற்றார்கள். சுமார் 50 ஆண்டுகள் 52 ஆண்டுகள் வரை கௌசுல்லாலம் அவர்கள் கல்வி கற்றார்கள். அதே அடிப்படையில் ஷாஹுல் ஹமீது பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அறிஞராக, மார்க்க பற்றுடையவர்களாக, இறை பக்தி உடையவர்களாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக, தன்னுடைய பெற்றோர்களுக்கு முழுக்க வழிபட்டவர்களாக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட ஷாஹுல் ஹமீது பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த பெயர் இடப்படுகிற இடம்தான் குவாலியர். அங்கே போய் ஒரு பள்ளியில் தங்கியிருக்காங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பள்ளியை விட்டு நான் நகர மாட்டேன், இந்த பள்ளியிலிருந்து நான் வெளியிலே போக மாட்டேன். எதுவரை என்றால், எனக்கு ஒரு ஆன்மீக குருநாதரை தேடி நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். அந்த ஆன்மீக குருநாதர் எனக்கு கிடைக்காத வரை இந்த பள்ளியை விட்டு நான் புறப்பட மாட்டேன். அதுதாங்க இறைநேசர்கள். அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் போடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே தன் விஷயத்தை சொல்லுவார்கள். அல்லாஹ், உன்னை அறிகின்ற ஞானத்தை எனக்கு நீ தர வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு ஆன்மீகம் வேண்டும், அதற்கு சரியான ஆசான் எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஆசானை நான் பெற்றுக் கொள்ளுகிற வரை நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து நகர மாட்டேன் என்று அப்துல் காதிர் அவர்கள் அங்கே அவர்கள் பள்ளியிலே தங்கியிருக்கிறார்கள். அப்படி தங்கியிருக்கும் பொழுது நாட்கள் நகருகிறது. ஆனால் அவர்கள் போவதாக இல்லை. எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, ஏன் இங்கே தங்கி இருக்கிறீங்க? என்னுடைய ஆன்மீக குருநாதரை தேடி வந்திருக்கேன். போக வேண்டியதானே, போய் படிக்க வேண்டியதானே. அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான், அதுவரை இந்த பள்ளியை விட்டு நான் நகர மாட்டேன் என்று சங்கல்பம் மேற்கொண்ட அப்துல் காதிர் அவர்கள் அங்கே தங்கி இருக்கிறார். திடீரென ஒரு அசரீதி கேட்கிறது. அந்த அசரீதிலே அப்துல் காதிர், யா அப்துல் காதிர், நீங்க தேடி வந்த ஆளு நான் இப்ப சொல்றேன். அசரீர் மட்டும் தான் கேட்குது, வேற எந்த ஆளும் அங்கே இல்லை. அந்த அசரீர் சத்தத்திலே சொல்லுகிறது, ஷேக் முஹம்மது கௌஸ் என்ற ஒரு மகத்தான இறைநேசர் இங்க பக்கத்தில் இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார், நீங்க அவங்கள போய் சந்திங்க, அவங்க உங்களுக்கு ஆன்மீகத்தை போதிப்பார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அடுத்த வார்த்தை, ஓ அப்துல் காதிரே என்று அழைத்த அந்த அசரீரி அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஷாஹுல் ஹமீத் என்ற வார்த்தையை அடுத்த அரசரியிலே
விழித்து சொல்லுகிறது. அன்று முதல்தான் அப்துல் காதர் என்பவர் ஷாஹுல் ஹமீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாக பெயர் மாற்றம் பெறுகிறார்கள். இன்னைக்கும் அப்துல் காதர் யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. அது அவருடைய இட்ட பெயர். லக்கபு ஷாஹுல் ஹமீது தான். ஹமீத் புகழுக்குரிய அரசராக அவர்கள் அரசாட்சி கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வியாதியிலிருந்து அவர்கள் மாபெரும் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அல்லாஹுவின் இறைநேசர்கள் என்றால் யார் என்று தெரியுமா? இறைநேசர்கள் யார் என்று தெரியுமா? கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ருப்ப அஷ்கஸ அக்பர்ர மதுஃபூஉம் பில் அபுவாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா. முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சில மனிதர்கள் பங்கரையான தோட்டத்திலே இருப்பார்கள், தலைவிரி கோலமாக இருப்பார்கள். மதுஃபூஉம் பில் அபுவாப், வாசலுக்கு வந்தால் போப்பா என்று விரட்டப்படுகிற நிலைமையில் அவர் இருப்பார்கள். ஆனால் கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்டவர்கள் இறைநேசர்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இது நடக்கும் என்று சொன்னால் அது நடந்தே தீரும். பாருங்க, ஷாவுல் பாதுஷா அவர்கள் ஷேഖை தேடி வந்தார்கள். அவர்கள் நினைத்தது நடந்தது. அதற்கடுத்து அவர்களுடைய ஷேഖுக்கு வழிகாட்டப்பட்டு அந்த ஷேഖு அவர்களிடத்திலே போகிற பொழுது அந்த ஷேഖுக்கு சுவச்செய்தி சொல்லப்படுகிறது. இப்படி ஒருவர் வருகிறார். அப்துல் காதர் என்பது அவருடைய பெயர். அவருடைய லகபு ஷாஹுல் ஹமீத் என்பது என்றெல்லாம் சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட ஒருவர் உங்கள் சபையில் வருவார், அவருக்கு வேண்டிய கண்ணியமும் மரியாதையும் உயர்வும் வழங்கப்பட வேண்டும் என்று அங்கே அறிவிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்படி அறிவிக்கப்பட்ட நேரத்திலே இவர் மிகப்பெரிய இறைநேசர் என்பதை அங்க மாணாக்களுக்கெல்லாம் சொல்லது மட்டுமல்லாமல் அவருடைய வருகையை காத்திருந்து அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் யாரும் அறிமுகப்படுத்தவில்லை, தன்னை இவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை, அங்கே எந்த வழியும் அந்த நேரத்தில் சொல்லவில்லை. அங்கே இருந்த ஹவுஸ் அவர்கள், அவர்களுடைய ஆன்மீக குருநாதர் அவர்கள், வாங்க வாங்க, உங்களைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், அமருங்கள் என்று அமர வைத்து ஆன்மீக போதனையை அவர்களுக்கு ஊட்டினார்கள். அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் தான் அப்துல் காதர் என்ற மகத்தான பெயருடைய ஷாஹுல் ஹமீத் பாதுஷா அவர்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி இவர்களை எல்லாம் பேசுவதற்கென்று ஒரு விழாவா. 910 ஜனித்த மகான் வெள்ளிக்கிழமை ஜனிக்கிறார்கள், பிறக்கிறார்கள். அதே வெள்ளிக்கிழமையிலே வஃபாத்தாகிறார்கள் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா அவர்கள். அத்தனை வருடத்திற்கு முன்னால் இந்த உலகத்திலே வருகை தந்து மக்களுக்கு தீனை போதத்தை செய்த ஷாஹுல் ஹமீத் பாதுஷா அவர்களை நாம் பேசுற காரணத்தினால் நமக்கு ஏதாவது கிடைக்குமாங்க? நமக்கு என்ன கிடைக்கும்? இவர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷாவுடைய மௌலூது ஓதப்பட்டது. அதற்கு பிறகு கண்மணி நாயகத்தினுடைய ஸலவாத் ஓதப்பட்டது. இதுக்கெல்லாம் நன்மை இருக்கிறதா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذிக்ருல் அன்பியாஇ மினல் இபாதா, நபிமார்களை திக்ர் செய்வது. திக்ர் செய்வதா என்ன? எல்லாரும் தஸ்பீஹ் எடுத்து வச்சுக்கிட்டு யா ஆதம் யா ஆதம் யா ஆதம், யா மூசா யா மூசா யா மூசா, அப்படியா? அது அல்லங்க திக்ர். அவர்களுடைய நினைவலைகளை பேசுவது, அவர்களுடைய புகழ்பாக்களை படிப்பது, அதுதாங்க திக்ர். அதை விட பெரிய திக்ர் என்னங்க இருக்கு? கண்மணி நாயகத்தினுடைய திக்ருகளை இங்கே ஓதப்பட்டது. அப்துல் காதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாஹுல் ஹமீத் பாதுஷாவுடைய புகழ்பாக்கள் இங்கே படிக்கப்பட்டது. அருமையான மூமின்களே, அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது மட்டுமல்ல, வதிக்ரு சாலிஹீன கஃபாரா,
சாலிஹீன்களை, நல்லவர்களை, நாதாக்களை பற்றி பேசுகிற மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மகத்தான அருள் என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து விமோச்சம் கிடைப்பது. நாம் பாவங்கள் செய்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஷாஹுல் அமீது பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுங்க, என்னமோ பக்கத்து வீட்டுக்காரர் ஷாஹுல் அமீது மாதிரி கேட்டுட்டு இருந்தா என்ன? ஷாஹுல் அமீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்காக பிரார்த்திப்பார்கள். இந்த மஸ்ஜிதை உருவாக்கியவர்கள், இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர், இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர், இதற்காக செயல்படக்கூடியவர்கள், இதற்காக உணவு தயாரிப்பவர்கள், சாயா கொடுத்தவர்கள் எல்லோருக்கும் அவர்களுடைய துஆ நிச்சயம் கிடைக்கும். அதுதான் வழிமார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை முழுமையான முறையில் அறிந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, ஏகத்துவம் எது, ஏகத்துவத்துக்கு மாற்றமானது எது என்பதை தரம் பிரித்து காட்டக்கூடிய பேராற்றல் மிக்கவர்கள் வழிமார்கள். அந்த வழிமார்களை பற்றி கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஆரிஃபு பில்லாஹ், வலி என்பவர்கள் யார் என்றால் அல்லாஹுவை அறிந்தவர்கள். நாமெல்லாம் அல்லாஹ்வை அல்லாஹ்னு தெரியும், அவ்வளவுதான். அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சிருக்கோமா? அல்லாஹ்வை அறிகிற ஆற்றல் முழுக்க முழுக்க தன்னுள் பெற்றவர்கள் வலிமார்கள் என்பதை நான் சொல்லவில்லை, கௌஸுல் ஆலம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் ஆரிஃபு பில்லாஹ், அல்லாஹுவை அறிந்தவர்கள், அவருடைய சிஃபாத் வ சிஃபாத்திஹி, அவருடைய சிஃபாத்துகளை அறிந்தவர்கள். மேலும் சொல்லுகிறார்கள், அல் முவாலிபு அலத் தாகாத்தி, அவர்கள் அவருடைய இபாதத்திலே, வணக்க வழிபாடுகளே வலிமார்கள் நியமமாக இருப்பார்கள். அது மட்டும் அல்ல, அல் முஜ்தனிபுல் மஆசி, பாவங்களை விட்டு முற்றிலுமாக விளங்கி இருப்பார்கள். எந்த ஹராமையும், எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தை, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சின்ன மக்ரூஹை கூட வலிமார்களிடத்தில் நம்மால் காண முடியாது. அந்த அளவுக்கு பேணுதலாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வை அறிந்தவர்கள். ஏகத்துவத்தை இந்த நாட்டிலே, உலகத்திலே மக்களுக்கு சொன்னவர்கள் என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டப்படுகிறது. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு, தன்னை அறிந்தவன் தன் ரப்பை அறிவான். தன்னை அறியக்கூடிய ஆற்றல் யாருக்கு இந்த உலகத்தில் என்றால் கௌஸுல் ஆலம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலிமார்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. வலிமார்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா ஞானத்தையும் புகட்டுகிறார். நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா வஹீயை அறிவிக்கிறார். வலிமார்களை பொறுத்த வரைக்கும் இல்ஹாமை அறிவிக்கிறார். இல்ஹாமின் மூலமாக, அவர்கள் உதிப்பின் மூலமாக பல்வேறு ஞானங்களை ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கல்புகளில் கொட்டுவார். அது மட்டுமல்ல, அருமை மூமின்களே, இந்த உலகத்திலே நாமெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்றால், அகந்தை, பெருமை அணு அளவு கூட நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற முடியாது, சொர்க்கத்துக்கும் அவனால் செல்ல முடியாது. அதை சரியாக விளங்கியவர்கள் வலிமார்கள். அருமையானவனே, சொல்லுவார்கள், நான் மறையை கற்றவனா ஞானி? இல்லை, தன்னுள் நான் மறைய கற்றவனே ஞானி. 4 மறைகளை கற்றவனெல்லாம் ஞானி அல்ல. அவன் கற்றவன், அவ்வளவுதான். ஆனால் ஞானியாக முடியாது. ஞானி என்பவன் யாரென்றால், தன்னுள் இருக்கக்கூடிய நான் என்ற கிபுர், அந்த அகந்தை, அது அழிந்து விட்டதென்றால், அழித்து விட்டான் என்றால் அவன்தான் உண்மையான ஞானி என்று நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பெருமை அவர்களிடத்தில் இருக்காது, அகந்தை இருக்காது, பிறரை பற்றி தவறாக எண்ண மாட்டார்கள், பிறருடைய குற்றம் குறைகளை ஆய்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹுவை மட்டும் நினைவு கூறுவார்கள், தொழுகைகளை நிலைநிறுத்துவார்கள், நோன்பை கரெக்டாக வைப்பார்கள், எல்லா கடமைகளையும் செய்வார்கள். எந்த ஒரு கடமையிலேயும் அவர்கள் நிச்சயமாக பொடுபோக்குத்தனமாக இருக்க மாட்டார்கள். அருமையான மூமின்களே, ரொம்ப சோதனையா இருக்கு. அல்லாஹ் தஆலா எனக்கு இன்னைக்கு அந்த சோதனை தந்துட்டான்.
மைக் இல்லாத சோதனை. அல்லாஹு அக்பர். ஒரு ஆள் உட்காந்து மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. ஓதுங்க, பாத்தியா சூரா ஓதுங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம ஒரு ஷேகத்தை, ஒரு பெரிய ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பெருமைக்குரியவன் என்றால், ஒரு பெரிய குருநாதர், ஒரு ஷேக், ஒரு பெரிய ஆன்மீகவாதி, அவருக்கு தன் சிஷ்யம் போனாராம். அந்த சிஷ்யம் போய் சொன்னாரு, ஏங்க நான் உங்களுடைய சிஷ்யங்களே உயர்ந்த சிஷ்யனாக வேண்டும், அதுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லுங்கன்னாரு. அப்ப அந்த ஷேக்கு சொன்னாரா, அந்த ஆன்மீகவாதி சொன்னாரா, அப்படியா, அப்படின்னா நீ ஒரு வேலை செய், உன்னை விட தாழ்ந்ததை, உன்னை விட சொல்லுங்களேன், உன்னை விட தாழ்ந்ததை கொண்டு வா, அப்படி கொண்டு வந்து விட்டால் உன்னை என் சிஷ்யனாக, உயர்ந்த சிஷ்யனாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். இவர் பார்த்தார், இவர் சாதாரண ஆள் இல்லை, இவர் ரொம்ப காலம் அந்த ஆன்மீகவாதிக படித்தவர். அதனால இவர் யோசிக்கிறார், என்னை விட தாழ்ந்தவனா யார் அது? தேடுகிறார் தேடுகிறார் தேடுகிறார், கிடைக்கவில்லை. யாரு பார்த்தாலும் அவருடைய கல்வில் நான் தாழ்ந்தவன், என்னை விட இவர் சிறந்தவர். அப்ப நான் யாரை கூட்டிட்டு போவேன்? சுத்தி சுத்தி அலைகிறார். அலைந்து 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 கடைசியில் அவர் எங்க தெரியுமா போய் உட்கார்ந்தாரு? தன்னை பெரிய ஆளாக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்வான் மனுஷன். அல்லாஹு அக்பர். நம்முடைய பெருமை, அகந்தை, மனதிலே இருக்கக்கூடிய திமிரு, இதை தூக்கி எறிந்து விட்டால் நம்மை போன்று சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. அருமையான மூமின்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, பாருங்கள், இந்த குருவும் சிஷ்யன், இந்த சிஷ்யன் என்ன செஞ்சாரு? தேடி தேடி போனார். ஒவ்வொரு தடவை பார்த்தாரு, எல்லாரும் இவரை விட சிறந்தவராக இருக்கா, அவருடைய கண்ணுக்கு தெரியுது. அப்படி என்றால் அவர் ஓரளவுக்கு பக்குவமானவர் நமக்கு தெரியுது. இவர் கடைசியில் என்ன செஞ்சாரு? தேடி தேடி தேடி, மலம் இருக்குல்லங்க, மலம், மலம் அவங்கவுங்க சரக்கு, அவங்கவுங்க சரக்கு, அந்த சரக்கு பக்கத்துல ஒரு துண்டு நடந்துச்சு. இவன் போய் பக்கத்துல உட்கார்ந்தான். பக்கத்துல உட்கார்ந்து அந்த மலத்தை அள்ளுவதற்கு முயற்சி செஞ்சான். அவன் என்ன நினைச்சான்னா, இந்த உலகத்திலே என்னை விட எல்லாரும் சிறந்தவர்கள், இது ஒண்ணுதான் என்னை விட தாழ்ந்ததா இருக்கு, அதையாச்சும் நான் தூக்கிட்டு போய் என் குருநாதத்தை கொண்டு போய் கொடுத்து நான் என்னை சிறந்தவனாக ஆக்கப் போகிறேன் என்று நினைத்து குனிஞ்சான். அதை எடுக்கல. எடுக்கிறது கை போன உடனே அந்த மலம் இவனிடத்தில் பேசுகிறார், அதே என்ன தொடாது, ஏய் என்ன தொடாது, ஒன்ன மாதிரி ஒரு ஆள் என்ன தொட்டான் நேற்று நைட்டு. நான் ஒரு வீட்டில், உயர்ந்த பணக்கார வீட்டில், லட்டுவா அல்வாவா ஜிலேபியா ஒரு பிளேட்டில் உட்காந்துருந்தேன். ஒன்ன மாதிரி ஒரு ஆள் நேற்று என்னை தொட்டு உள்ள அனுப்பினான். நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். மறுபடியும் நீ தொட்ட நான் எந்த நிலைமைக்கு போவேன்னு எனக்கு தெரியாது, என்னை தொடாதே. அங்கே நான் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னை உயர்ந்தவனாக கருத வேண்டும் என்ற அகந்தை அவனுடைய கல்விக்கு வந்து விட்டால் அவன் எந்த நிலைக்கு போவான், மனத்தை கூட அள்ளி விடுவான் என்பதை நமக்கு நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய நூலிலே ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் உயர்ந்தவனாக ஆகுவதற்கான அந்த ஸ்ட்ரக்சரை போட்டு கொடுக்கிறாங்க அவங்க. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு உடல் பலம் அதிகம் இருந்தா, நல்ல பலசாலியா இருந்தா, அவன் என்ன செய்யலாம்? கல்லை உடைக்க முடியும். உடத்தில் பலம் இருந்தால் அவனால் கல்லை உடைக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனத்தில் அல்லாஹ் கொடுத்த மன வலிமை மட்டும் இருந்தால் சந்திரனை கூட அவனால் பிளக்க முடியும் என்பதை மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்னவி ஷரீஃபில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக வலிமார்களை பொறுத்த வரைக்கும் ஏகத்துவத்தினுடைய பாதையை கோடு போட்டு நமக்கு நிலைப்படுத்தி காட்டியவர்கள் அல்லாஹுடைய இறைநேசர்கள். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அந்த வாசகம், உனக்கு உடலில் பலம் இருந்தால் கல்லை உடைக்கலாம், மலையை உடைக்கலாம், மண்ணை குடையலாம், ஆனால் மனத்தில் உனக்கு வலிமை இருந்தால் சந்திரனை கூட உன்னால் விளக்க முடியும் என்கிறார்கள் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவேதான்
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசர், அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, மன் அவுலியா அல்லாஹ், அவுலியாக்கள் யார்? அவுலியாக்கள் யார்? இறைநேசர்கள் யார்? அந்த ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடிய இறைநேசர் யார்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சப்தம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், அல்லதீன இதா ருஉ ذுக்கிரல்லாஹ், நீங்கள் யாரை பார்த்தால் அல்லாஹ் நினைவுக்கு வருவானோ அவர்கள் தான் இறைநேசர் என்றார்கள். எல்லாரும் நம்மளை பார்த்தா, என்ன பார்த்தா, அல்லது நம்மளை மாதிரி ஆளுகளை பார்த்தா உடனே அல்லாஹ் நினைவுக்கு வருவானா? வர்றதில்லை. ஏனென்றால் நம்முடைய கல்பாக இல்லை. எந்த கல்பிலே அல்லாஹ் இருக்கிறான்? குலூபுல் முஃமினி அர்ஷுல்லாஹ், மூமின்களுடைய கல்புகள் அல்லாஹ்வின் அர்ஷ். அல்லாஹ்வுடைய அர்ஷாக எப்போ மாறும்? எந்த அசூசைகளும் இருக்கக்கூடாது. ஒருத்த மட்டும் வீட்டுக்கு போறான், ஹலோ எல்லாம் வழங்குதா, கேட்குதா, கடைசியில் கேட்குதா? மைக் இல்லாதனால எனக்கு கவலையா இருக்கு. ஆமா, ரொம்ப கவலைப்படுத்துறீங்க என்ன ஹஜ்ரத், ரொம்ப கவலை. மௌலானா, நான் என்ன சொன்னேன் மறந்துட்டேன். ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு குடி போறதுக்காண்டி போறான். வீட்டுக்கு குடி போகும்போது என்ன செய்வான்? எல்லாத்தையும் வீட்டை போய் பார்ப்பான். அழுக்கு துப்பு தூரமா இருக்கு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு கழுவி விட்டு அதுல என்னென்ன மந்திரம், அவன் மதுவு பிரகாரம் என்ன மந்திரமோ பாத்தியாவோ ஏதாவது ஒண்ணு ஓதி தூய்மைப்படுத்திட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள போவான். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் குடியிருப்பதற்கு அங்கே அசூசை இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது, தும்பு துவளுதல் இருக்கக்கூடாது என்றால் அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்தில் மற்றவைகள் இருந்தால் அல்லாஹ் வர முடியுமா? வர முடியாது. அப்போ அங்க என்ன தேவைப்படுகிறது? மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய அரிசாக அது மாறும். அப்படி மாறி இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்டிய நாதாக்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் இறைநேசர்கள். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹுடைய இறைநேசர்கள் ஒரு சின்ன மக்குரு கூட செய்ய மாட்டாங்க, ஒரு சின்ன தப்பு கூட அவங்களுக்கு கிடையாது. உதாரணமாக பாருங்க, பா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா, சொல்லுங்க என்ன சும்மா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? பா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஷேഖை தேடி போறாங்க. ஒருத்தர் ஒரு இல்மு இருக்கு, அதை போய் படிக்கணும். பல நாட்கள் பயணம் பண்ணி போறாங்க. அங்க போயிட்டாங்க, போய் அந்த ஊர்ல கேட்கிறாங்க, தான் தேடி வந்த ஷேഖ் அவங்க யாருன்னு கேட்டாங்க. அந்த பள்ளியில் இருக்கிறாரு அவரு தான் என்று ஒருவர் சொன்னார். உடனே ஆவலோடு ஆசையோடு பல நாட்கள் பயணம் செய்து வந்த பா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்துல போறாங்க. அல்லாஹு அக்பர். அப்போ இவர் யாருக்கு படிக்கணும்னு வந்தாரோ அவர் என்ன செஞ்சாரு? கிப்லாவை நோக்கி துப்பிட்டார். இவர் பார்த்தார், பா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்த உடனே இவற்றை படிச்சா நமக்கு சரியாவது திரும்பி வந்தார். என்ன காரணம்? ஒரு சின்ன ஒரு மக்குருவை கூட இறைநேசர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அவங்கள்ட்ட தாங்க ஏகத்துவம் இருக்கு. ஏகத்துவம் யார்கிட்ட இருக்கிறது? இறைநேசர்களிடத்தில் கொட்டி கிடக்கிறது ஏகத்துவம் என்பது. பா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்க இருந்து திரும்பி வந்து விட்டார்கள். அவர்கள் தேடி போன இல்மு தமக்கு இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா கிப்லாவின் பக்கம் எச்சு முழுமது. சிலர்கள் கிப்லா பக்கமே காலை நீட்டி வச்சிருப்பாங்க, குர்ஆனை தூக்கி காலுக்கு மேலே வச்சிருப்பாங்க. அல்லாஹு அக்பர், என்னென்னமோ பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும். ஆனால் அதிலே எல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே இறை நேசர்கள் என்பது நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான சிஷ்யர்கள் படித்தார்கள். மிகப்பெரிய ஞானி அப்துல் காதர் ஜீலானி.
வலிமார்களுக்கெல்லாம் தலைவர். தயவு செய்து நாம் எல்லாம் செய்கிற தவறு என்னவென்றால், வலிமார்களை இறைநேசருடைய வரலாறு நம்ம படிக்கிறதே இல்லை. படிச்சா இந்த ஏகத்துவவாதிகளாக இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார்களே, இவங்க யாருமே நிலைக்க முடியாது. காரணம், வலிமார்களுடைய வரலாற்றில் தான் நமக்கு சரியான படிப்பனை இருக்கிறது. தயவு செய்து கொஞ்சமாவது முயற்சி. இன்னைக்கு நெட்டு தட்டுனா போதும், எந்த வலியுள்ளாட பேரை சொன்னாலும் வந்துடும். இப்போ நீங்கள் வந்தீங்க, ஷாவுல் பாட்ஷாவுடைய மௌலூதில் உட்கார்ந்தீங்க. ஷாவுல் பாட்ஷானா யாரு? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியல. தயவு செய்து படியுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிய 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 அந்த இறைநேசர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். அவர்களை ஏற்றுக்கொண்ட அல்லாஹுவினுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நாதாக்கள் தான் வலிமார்கள். பாருங்க, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா பெரிய மகான், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியில இருந்து வர்றாங்க, பள்ளிக்கு வர்றாங்க. தொழுகையுடைய நேரமாச்சு, தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வர்றாங்க. வரும்போது தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் ஒது செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒது செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் கை கோதாமல், கை வந்து இப்படி கோதி கழுவணும், நம்ம இப்படி தண்ணி எடுத்து, அதெல்லாம் ஒது இல்லை. ஒதுவா செய்யணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மதுஹப் பிரகாரம் தரையை மசுகு செய்யும்போது கூட முழுமையாக அப்படி மசுகு செய்யணும். ஆனால் அது யாரும் பின்பற்றுவதில்லை. காலை கழுவுறாங்க. சிலர்கள் வந்து தொழுகும் போது பார்த்தா பின்னால் நனைய மாட்டேங்குது. இப்படி இருக்காங்க. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா உள்ள வந்தாங்க. இவர் ஒது செஞ்சுட்டு இருந்தார். கையை சரியா கோதாம கழுவுறாரு. அவ்வளவுதான். சட்டையை குடிச்சு நச்சு காலை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சிட்டு உன்னுடைய விலாயத்தை பிடுங்கப்பட்டது என்று சொன்னார். அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு மக்ரூஹை கூட சகித்துக் கொள்ள மாட்டார்கள் வலிமார்கள். அவங்கள போய் ஒருத்தன் குறை சொல்றானா யோசிக்கணும். அருமையான மூமின்களே, இன்றைய குழப்பவாதிகள் நாதாக்களை, நல்லவர்களை குறைபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தூய்மையானது. அந்த தூய்மையான மார்க்கத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் ஏகத்துவவாதிகளாக அவர் விழுக முடியும். அப்படிப்பட்ட ஏகத்துவவாதிகளாக இந்த உலகத்தில் நம்மை கரையேற்றியவர்கள் தான் வலிமார்கள். எனவே வலிமார்களை நாம் படித்தே ஆக வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு அம்மா ஆப்பிள் கூடையில வச்சு என்னங்க ஆப்பிள் எடுத்துட்டு போனாங்க. பின்னாலே ஒருத்தர் போனார். ஒரு அம்மா, ஒரு ஆள் போனார். பின்னாலே போய் மேலே ஆப்பிள் இருக்கு. அந்த அம்மா ஆப்பிளோன்னு சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க. இவர் பின்னால போய் ஒரு ஆப்பிள் நைஸாக எடுத்துட்டார். அந்த அம்மாவுக்கு தெரியாது. எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனார். போகும்போது ஒரு ஓரத்தில் ஒரு மிஸ்கின் உட்காந்து, ரொம்ப பசிக்குதுங்க, ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னாங்க. இந்த ஆப்பிள் அவர் கொடுத்துட்டார். அப்போ பின்னால் ஒருத்தர் இதை கவனிச்சுட்டே வர்றாரு. அவன் முதல்ல ஆப்பிள் எடுக்கிறான். திரும்ப கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்றான். அவனை கூப்பிட்டாரு. ஏம்பா, நீ வந்து ஒரு ஆப்பிளை திருடிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் போய் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னா, ஏங்க எல்லாம் புத்தியோடு தான் செய்கிற, ரொம்ப புத்தியோடு செய்கிற, சாமர்த்தியமாக செய்கிற அப்படின்னா. என்னடா அப்படின்னா, இல்லை ஒன்றுக்கு, அதாவது ஒரு பொருள் தர்மம் பண்ணால் எத்தனை நன்மை கிடைக்கும்? 10 நன்மை கிடைக்கும். அதனால ஒரு ஆப்பிள் எடுத்தேன். எனக்கு ஒரே ஒரு பாவம் செஞ்சா ஒரு பாவம் தான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளர் பாருங்க. ஒரு பாவம் செஞ்சா ஒரு பாவம் தான். ஆனால் ஒரு நன்மை செய்தா 10. இப்போ இவன் சொல்றான், நான் ஒரு ஆப்பிள் எடுத்தேன், அதனால எனக்கு ஒரு பாவம் ஏற்பட்டது. அந்த ஆப்பிளை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு எத்தனை நன்மை கிடைக்கும்? 10 நன்மை. அதில் 1 லெஸ் பண்ணிட்டா எவ்வளோ கிடைக்கும்? மிச்சம் எவ்வளோ புத்திசாலி பார்த்தீங்களா? நம்ம ஆளு எவ்வளோ புத்திசாலி பார்த்தீங்களா? இப்படியாக உலகத்தில் ஹராமான பொருளை திங்கிறான். வட்டி இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா போச்சுங்க. வட்டி, என் வாழ்நாளில் நான் ஒரே ஒரு தடவை அந்த தவறை செய்தேன்.
நான் ஓப்பனாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்து வண்டி வாங்கும்போது அந்த என்ன சொல்லுவாங்க, ஆமாம், அதை என்னமோ ஒரு முசீபத்து, அந்த முசீபத்து பிடிச்சி வாங்கி அந்த பாவம் செய்து அழுதேன் பல வருடங்கள். அதற்கு முன்போ அதற்கு பின்போ என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. காசு இல்லை, செலவு பண்ணுறது காசு இல்லை. என் மாமியார் சொன்னாங்க, அப்பா நகையெல்லாம் எடுத்து நகை கடையில் வச்சு அதை எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நகையை விற்பனே ஒழிய கடையில் வைக்க மாட்டேன், விற்கவனே ஒழிய கடையில் வைக்க. அந்த ஹராம் என் உடலில் சேரக்கூடாது. அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறேன், அருமையான மூமின்களே, நீங்கள் ஷாவுல் மீது பாதுஷாவை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால், கௌசல் ஆலத்தை மதிப்பவர்களாக இருந்தால், வழிபாடுகளை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், இந்த மஜ்லிஸுக்கு வந்தது அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பவர்களாக இருந்தால், இது போன்ற ஹராமை ஒரு பொழுதும் செய்யாதீர்கள், ஒரு பாவமும் செய்யாதீர்கள், ஒரு தவறுகளும் செய்யாதீர்கள். எந்த தவறு செய்தாலும் நீங்கள் நேரடியாக கண்காணிக்கப்படுவீர்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐசக் நியூட்டன் ஆப்பிள் மரத்துக்கடியில படுத்து கிடந்தா ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துச்சு. ஆப்பிள் கீழே தானே விழுவோம், எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே. நம்ம நான் தான் என்ன செய்வோம், எடுத்து அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஐசக் நியூட்டன் என்ன சிந்தித்தான், ஏன் இந்த ஆப்பிள் கீழே விழுது, ஏன் மேலே போகக்கூடாது என்று சிந்தித்தான். அதனுடைய விளைவு, இந்த பூமிக்கு இழுவை சக்தி இருக்கிறது, எந்த பொருள் விழுந்தாலும் மேலே போட்டாலும் அது கீழே தான் வரும் என்பதை கண்டுபிடித்தவன் ஐசக் நியூட்டன். ஒரு ஆப்பிளை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞான கருத்தை உலகம் முழுவதும் பரப்பினான் ஐசக் நியூட்டனுடைய அறிவு. அதே நேரத்தில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தகப்பனார் அபூ சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரலியல்லாஹு தஆலா சொல்லுங்க, வலிமாறு பேர் சும்மா பேசாம இன்னும் வணங்க மாட்டேங்குது, பசியா இருக்கோ, எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாரும் சாப்பாடு, எல்லாருக்கும் சாப்பாடு, பரவாயில்ல, பசி ஆறிட்டே போகலாம். அருமையான மூமின்களே, அபூ சாலிஹ் அவர்கள் ஒரு ஆப்பிள்ல எவ்வளோ பெரிய ஆற்றலை கண்டுபிடித்த ஐசக் நியூட்டன், அதே பார்வையில் நாம் பார்க்கிறோம். கௌசுல் ஆலத்துடைய தந்தை அபூ சாலிஹ் அவர்கள் பசி, கடுமையான பசி, ஆற்றல் அப்படி நடந்து போகிறார். நடந்து போகும்போது ஒரு ஆப்பிள் ஒன்று நிறந்து வருகிறது. அந்த ஆப்பிளை பார்த்தவுடன் அவர் என்ன செய்தார், அதை எடுத்து சாப்பிட்டார். பசி சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த ஆப்பிள் படம் யாருதுன்னு தெரியலே, எனக்கு ஹலால் இல்லையே, தண்ணியில் தானுங்க மெதந்து வந்து பேசாம சாப்பிட்டு போக வேண்டியதா. அப்படி சிந்திக்கவில்லை அவர்கள் என்ன யோசித்தார்கள், அல்லாஹ் இது ஹலாலாக வேண்டுமே, இது ஹராமாய் விட்டது, அடுத்தவனுடைய பொருளை நான் வயிற்றுக்குள் அனுப்பிவிட்டேனே, என்ன செய்ய வேண்டும், வாந்தி எடுக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இவர் என்ன செஞ்சாரு, ஆப்பிள் தோட்டம் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போனார். அங்கிட்டு போனாலும் ஒரே ஒரு ஆப்பிள் தோட்டம் மட்டும்தான் இருக்கு. அதுல இருந்து ஒரு கிளை அப்படியே தண்ணீர் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆப்பிள் பழம் கீழே விழுந்து தண்ணீரிலே ஓடி வந்தது. இப்போ இந்த தோட்டத்துக்குரியவருடைய தோட்டத்திலிருந்து தான் இந்த ஆப்பிள் பழம் வந்திருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால், நேராக அந்த தோட்டத்துக்குள்ள போய் அவருடைய விஷயத்தை சொன்னார். இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டேன், தண்ணியில் மிதந்து வந்துச்சு, அல்லாஹ்வுக்காண்டி எனக்கு பொருத்தப்படணும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அவரு பார்த்தார், சரியான ஆள் ஆசாமி நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டார், சரியான ஆசாமி நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டார், இவரை நம்ம மேய்ச்சிட வேண்டியதான் என்று முடிவு பண்ண அபூ சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தித்த அந்த எஜமானன் சொன்னான், இந்த ஒரு ஆப்பிள் உங்களுக்கு ஹலாலாக்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் நீ ஊழியம் செய்ய வேண்டும். சரி செய்யறேன். எவ்வளோ நாளைக்கு? 1 வருஷம். அல்லாஹ் ஒரு ஆப்பிளுக்கு 1 வருஷம் செஞ்சார், ஊழியம் செய்தார். 2வது வருஷம் மறுபடியும் செய்தார். பல வருடங்கள் அவர் ஊழியம் செய்து கடைசியில் அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். நான் போட்டுமா, எவ்வளோ வருஷம் இருந்துட்டேன், வேலை செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்களேன், அந்த ஒரு ஆப்பிளுக்காக வேண்டி
அவர் அப்போ சொன்னார், இல்லை இல்லை, நான் இன்னும் உடனே மன்னிக்க முடியாது, நீங்கள் வேற என்ன செய்யணும், என்னுடைய மகளை கல்யாணம் பண்ண. எவ்வளோ பெரிய விஷயம், என் மகளை கல்யாணம் பண்ண. அந்த மகள் மகளை கல்யாணம் பண்ணோன்னே நல்ல பிள்ளையா இருப்பாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவர் சொன்னார், என் மகளுக்கு கண் பார்வை இல்லை, பார்க்க முடியாது, காது கேட்காது, கை வேலை செய்யாது, நடந்து போகிறதுக்கு காலும் இல்லை. இந்த மாதிரி ஒரு உதந்தையான ஒரு பெண் நான் உனக்கு தெரியாது திருமணம் செய்துவிட்டேன், அப்போ தான் நான் உனக்கு ஹலாலாக்குவேன். இவர் யோசித்தார், அல்லாஹ்விடத்திலே ஒரு ஹராமை சுமந்து செல்வதற்கு பதிலால் இப்படிப்பட்ட குறைபாடுடைய ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இவர் எனக்கு ஹலாலாக்கி தந்து விட்டார், அதுவே போதும் என்று சிந்தித்து திருமணத்துக்கு ஒப்புக்கொள்கிறார். திருமணம் நடந்து முடிச்சு முதல் இரவில் உள்ள ரூமுக்குள்ள போறார். போன உடனே ஓடி வந்துடுறார், அபுசாலி ஓடி வந்துடுறார். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஆரணங்கு அழகு சுந்தரி உட்கார்ந்து இருக்கிறார். யாரோ ஆளை மாத்தி அனுப்பிட்டா போல தெரியுது. அபுசாலி நினைக்கிறார், யாரோ ஆளைய மாத்தி அனுப்பிட்டா போல தெரியுது அப்படின்னு அவர் வெளியே ஓடி வந்துட்டார். வெளியே ஓடி வந்து தன்னுடைய மாமனார்கிட்ட சொன்னார். இப்போ மாமனார் ஆகிட்டார்ல, மாமனார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் உள்ள போனேன். ஏன்பா ஓடி வந்த? இல்லை அங்கே போனேன், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த குறைபாடும் இல்லை, நல்ல ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்காங்க, அதனால தான் ஓடி வந்துட்டேன், எனக்கு அது ஹலால் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அபூ சாலிஹினுடைய மாமனார் சொல்லுகிறார், என் அன்பு மருமகனே, உங்களை நான் தேடி 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 எடுத்திருக்கிறேன். உங்களை போன்ற ஒரு இறை பக்தியாளரை பல ஆண்டுகள் தேடினேன் என் மகளுக்காக. இப்பொழுது நான் அவர்களை உங்களுக்கு ஒப்படைத்துவிட்டேன், அவள் தான் உங்கள் மனைவி. அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் கேட்காதுன்னு சொன்னேன். ஹராமு கேட்க மாட்டாங்க, கண்ணு பார்க்க முடியாதுன்னு சொன்ன என் மகள் ஹராமை பார்க்க மாட்டார், ஹராமான செயலுக்கு நடந்து போக மாட்டார், ஹராமான செயலை செய்ய மாட்டார். எனவேதான் அவருக்கு இந்த எல்லா குறைகளும் இருப்பதாக நான் உங்களிடத்தில் சொன்னேன் என்று சொன்னார்களே. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் முஹ்யித்தீன், மார்க்கத்தை ஹயாத்தாக்கிய அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. அருமையான மூமின்களே, அன்புக்குரியவர்களே, எனக்கு குடிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது. அதற்கு வேற முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால நான் நிறைவு செய்கிறேன். அருமையான மூமின்களே, அன்புக்குரியவர்களே, நாம் நிச்சயமாக மறுமையை, அல்லாஹுவை நாம் நாடக்கூடியவர்களாக இருந்தால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு வழிகளை சொல்லுகிறார்கள். மன் அராதல் ஆஹிரா, எவர்கள் மறுமையை நாடுகிறார்களோ, மறுமை நாடுகிறார்கள், மறுமை நரகத்தில் உள்ளதா? என்னங்க என்னங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? அங்கே எங்கே போகணும்? மலையாளம் தமிழ் தெரியும், நல்லா தெரியும். இந்த கேரளாவிலேருந்து வந்து 3 மாதத்தில் தமிழ் படித்த ஒரே ஒரு ஆட்கள் கேரளாக்காரங்க மட்டும்தான். சீக்கிரம் படிச்சுருவாங்க. எந்த ஊர்லேருந்து வந்தாலும், பீகார்லேருந்து அங்கேருந்து வந்து மோதிங்கள் நிறைய இருக்காங்க. 10 வருஷம் 12 வருஷமாக இருப்பாங்க. எங்கள் பள்ளியில் ஒருத்தர் வந்துட்டு போனார், தமிழ் ஒரு வார்த்தை கூட வராது. கேரளாக்காரன் அப்படி இல்லை, வருவோம் 3 மாதத்தில் சும்மா நம்மளையெல்லாம் மிஞ்சிற மாதிரி தமிழ் பேசுவாங்க. அதனால் அவருக்கு நல்லா தமிழ் தெரியும், நான் சும்மா சொல்கிறேன். அருமையான மூமின்களே, கௌசுல் ஆலம் சொல்லுகிறார்கள், மன் அராதல் ஆஹிரா, எவர்கள் ஆகிரத்தை, சொர்க்கத்துக்கு போவதை, அல்லாஹுடைய லிகாவை நாடுகிறார்களோ, அவர்கள் முற்றிலும் பற்றற்றவராக இந்த துனியாவில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மறுமை கிடைக்கும். அடுத்து ஏகத்தினுடைய பாதைக்கு விற்று இருக்கிறார்கள். கௌசுல் ஆலம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒமன் அராதல்லாஹு தஆலா, எவர் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்று நாடுகிறார்களோ, இந்த உலகத்தில் இல்லை, மறுமையிலே அவர்கள் பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். மறுமையிலே எப்படிங்க பற்றற்றவர்களாக இருக்குது? அருமையானவர்களே, ஒரு நிகழ்ச்சி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்னை ராபியத்துல் பஸரிய்யா, பக்கத்து வீட்டுக்காரி தானே, வேற என்ன சும்மா உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? அன்னை ராபியத்துல் பஸரிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மாபெரும்
இறை நேசராக வேண்டும். ஒரு நாள் பாருங்க, இந்த உலகத்தில் ஒருவன் சுகுதாக இருந்தால் மறுமையில் அவன் வெற்றி பெற முடியும். ரசூலுல்லாஹ் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். ஒரு மனிதன் ஆகிரத்தில் சுகுதாக இருந்தால் அவன் இந்த ஆகிரத்தில் சுகுதுடையவனாக இருந்தால் அவன் வெற்றி பெற முடியும். எப்படி ஆகிரத்தில் எப்படி பற்றவற்றவனாக இருக்கிறது, ஆகிரத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்னை ராபியத்துல் பஸரியார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். அருமை மூமின்களே, ஒரு நாள் ஒரு வாளியில தண்ணி, இன்னொரு கையில நெருப்பு பந்தம், ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வேகமா போறாங்க. அப்ப அங்கிருந்து ஒரு இறைநேசர் வருகிறார். அவர் கேட்டாங்க, எங்கம்மா இவ்வளோ அவசரமா போறீங்கன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், ஏகத்துவம்னா வழிமாறுகிட்ட தாங்க இருக்கு. வழிமாறுகள் இல்லாமல் ஏகத்துவத்தை அடையவே முடியாது. இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தன் உள்ளத்தை திறந்து வழிகாட்டியவர்கள் வழிமார்கள். அந்த வகையிலே அன்னை ராபியத்துல் பஸரியார் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, எங்கெங்க இவ்வளவு வேகமா போறீங்க? ஒரு கையில தண்ணி, இன்னொரு கையில நெருப்பு. அவர் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அதுதாங்க இறைநேசர்கள். அவங்க சொன்னாங்க, இந்த தண்ணியை ஊற்றி நரகத்தினுடைய கங்குகளை அணைக்க போறேன், நரகத்தை அணைக்க போறேன், இந்த தண்ணியை ஊற்றி அணைக்க போறேன். இந்த கையில் இருக்கிற நெருப்பு, இந்த நெருப்பை கொண்டு சொர்க்கத்தை எரிக்க போகிறேன். என்னமா சொல்ற, என்ன விஷயமா நீங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஏங்க அப்படி பண்ண போறீங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த நரகத்தை பயந்து பயந்து தைதானே இந்த மூமின்கள் இந்த உலகத்திலே பாவத்தை விடுறான். அல்லாஹ்வை அவனு நினைக்கலையே, அல்லாஹ்வை அடையணும்னு நினைக்கலையே. அதே மாதிரி இந்த உலகத்திலே தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஜக்காத்து கொடுக்கிறான், ஹஜ்ஜி செய்கிறான், எதற்காக சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக வேண்டித்தானே. அதனால ராபியா பஸ்ரியா சொல்றாங்க, இது ரெண்டு இல்லாம ஆக்கிட்டா அல்லாஹ்வுக்காக தொழுவான்ல, அல்லாஹ்வுக்காக ஹராம விடுவான்ல, அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் செய்வானே, அப்படி செய்தால் அல்லாஹ் கிடைத்து விட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதை இந்த உலகத்திலே சரியாக சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். எனவே அருமையான மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் காட்டிய ஏகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரே வழி வழிமார்களை படிக்க வேண்டும். நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து வாரத்தில் ஒரு நாள் உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தால் உங்கள் கல்வில் என்ன ஓடுகிறதோ அந்த எண்ண ஓட்டங்களை பார்க்கக்கூடிய வலியுள்ளாக்கள் உங்கள் வீடுகளில் அல்லாஹ்வின் அருளை கொண்டு வந்து சொரிவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஆற்றல் வரிமார்களுக்கு இருக்கிறது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஒரு ஆளு, எல்லாரும் பெரிய ஆளு, பெரிய இறைநேசர், பெரிய மகான் என்று ஊரெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹு அக்பர். அப்போ ஒரு மனுஷருக்கு, இன்னும் கௌசுல் பெரிய ஆள்லாம் சொல்றாங்களே, சரி போய் பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படின்னு பெரியவமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவருக்கு போறதுக்கு வழியும் தெரியாது, கௌசுல் எங்க இருக்காங்க, எப்படி உள்ள போறதுன்னு தெரியாது. ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, கௌசுல் ஆலத்தை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதுக்காண்டி நான் வந்திருக்கேன். அப்படியா, நானும் அங்கதான் போறேன், வாரேன்னு கூட்டி போட்டாங்க. நேராக கௌசுல் ஆலத்துக்கு மஜ்லிஸுக்கு போயாச்சு. கௌசுல் ஆல உட்காந்துருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம், வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னா. இவருடைய எண்ணம் என்னன்னா, என்னமோ பெரிய ஆளுங்கிறாங்க, பெரிய ஆவுலியாங்கிறாங்க, பெரிய அற்புதமான ஆளுங்கிறாங்க, என்னென்னமோ காட்டுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் ஒரு பாத்திர வேண்டியதான் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இவரு போறாரு. அப்படி போகும்போது சில அதிசயங்கள் நடக்கிறது. ரெண்டு விஷயத்தை பார்க்கிறார். ஒரு பெரிய தோட்டத்தை பார்க்கிறார். அந்த தோட்டத்தை பார்த்த உடனே இவர் கேட்கிறார், பழங்கள் நிறைந்திருக்கிற தண்ணீர் அருவிகள் ஓடுகிறது, அருமையான தோட்டம், இது யாருதுன்னு கேட்டாங்க. இதுவா, நீங்க நம்ம போய் பார்க்க போறோம் இல்ல, கௌசுல் அவருடைய தோட்டம்னு சொன்ன உடனே ஏற்கனவே இவர் கொஞ்சம் மனசுல குறுகுறுப்போட வந்தார். அதனால இவருக்கு இதை பார்த்தோன்னா பெரிய வழி இல்லாம இவ்வளவு பெரிய தோட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு இவருடைய மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு.
அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனவர் ஒரு மாளிகையை பார்த்தார், சூப்பர் பில்டிங். அதை பார்த்த உடனே இது யாருதுன்னு கேட்டாங்க. அதுவும் ஹவுஸ்லாளர் அவருக்கு தான். உடனே மறுபடியும் சிறிது இறங்கி போச்சு. என்னடா இது, பெரிய தோட்டம், பெரிய வீடு, இவர் எப்படிதான் வலிநாசராக இருக்க முடியும் என்ற எண்ணம் அவருக்கு. இறைநேசர்கள் யார் என்பதை அறிவதற்கு மகத்தான வழி அருமை மூமின்களே. அங்க போனாங்க, ஹவுஸ்லாளத்தில் போனாங்க. வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப இவரும் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே கௌசல்யாதம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கல்வை பார்க்கிறார். அவர் கல்வில என்ன ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும். அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே கல்வை பார்த்தாங்க. இவர் மனசுல என்னென்ன ஓடுதுன்னு எல்லாம் தெரியும். சரி, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாலே நீ என் தோட்டத்தை பார்த்த இல்லை, என் வீட்டை பார்த்த இல்லை அப்படியெல்லாம் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அங்கே வந்து உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். பேசிட்டு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இன்னமா ஃபில் அர்தி பில் அர்தி லைஸ ஃபீ கல்பி இல்லல்லாஹ், இன்னமா ஃபில் அர்தி பில் அர்தி லைஸ ஃபீ கல்பி இல்லல்லாஹ் இது சொன்னாங்க. யாருக்குமே விளங்கல, ஆனா இவருக்கு விளங்குச்சு. என்ன சொன்னாங்கன்னா, நீ எதையெல்லாம் பார்த்தாயோ இந்த உலகத்துல, தோட்டத்தை பார்த்த, வீட்டை பார்த்த, இதெல்லாம் பார்த்த இல்ல, எதையெல்லாம் நீ பார்த்தாயோ அதெல்லாம் இந்த மண்ணுலகில் இருக்கிறது. என்னுடைய கல்பில் இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்பதை கௌசுல் ஆலம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? யாரு சொன்னாங்க? கூட போனவரு எதுவும் சொல்லலை. இவரும் நான் உங்க தோட்டத்தை பார்த்தேன், உங்களுடைய வீட்டை பார்த்தேன் சொல்லலை, யாரும் சொல்லலைங்க. எப்படி கௌசுல் ஆலம் சொன்னார்கள்? அதைத்தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி என்றார்கள். நம்ம வீட்டில் கண்ணாடி இருக்கு, எல்லா வீட்லையும் கண்ணாடி இருக்கா? கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்ன உடனே கண்ணாடி உங்கள்கிட்ட பேசுமா? உங்கள்கிட்ட பேசியிருக்கா? உங்கள்கிட்ட பேசுறது இல்லை. உங்கள்கிட்ட பேசியிருக்கா? உங்கள்கிட்ட யார்கிட்ட பேச? ஆனால் என்கிட்ட பேசும். எங்கள் வீட்டில் உள்ள கண்ணாடி என்கிட்ட பேசும். எப்படி? கண்ணாடிக்கு முன்னால போய் நின்ன உடனே கண்ணாடி சொல்லுதோ, தொப்பி ஒழுங்கா போறியா, தாடி சரியா இல்லை, கொஞ்சம் சீப்பு, சன்னம் பட்டன்லாம் ஒழுங்கா போடாம இருக்கிய, கொஞ்சம் பட்டன்லாம் போடு. யாரு சொல்லும்? கண்ணாடி நம்ம எடுத்து சொல்லும். அதாங்க பேசுறது. நம்முடைய குறைகளை எல்லாம் கண்ணாடி சுட்டி காட்டும். உங்க பேர் என்ன? ஹமீத் பாய். நான் போய் கண்ணாடி முன்னால் நின்ற உடனே எங்கிட்ட கண்ணாடி தொப்பி சரியில்லை அப்படி இல்லை எல்லாம் சொல்லிச்சு. சொல்லி முடிச்சு நான் அப்படி போன உடனே அமீத் பாய் வந்த உடனே அமீத் பாய்ட்ட சலீம் சிராஜ் வந்தார், தொப்பி சரியா போடல, நான் தான் சரி பண்ண சொன்னேன், சட்டை ஒழுங்கா போடலை, நான் தான் பட்டன் போட சொன்னேன், அழுக்கு இருந்துச்சு அதை நான் தான் தொடங்கி சொன்னேன். சொல்லுமா, என்னைக்காச்சும் உங்களை என்னை பற்றி சொல்லியிருக்கா? சொல்லாது. கண்ணாடிகளுடைய சுபாவம் அது. அதனால்தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி. ஒரு மூமினின் குறையை மற்ற மூமினுக்கு சொல்லாதே, யார்ட்டையும் சொல்லாது. அவன் குறைகளை உன்னால முடிஞ்சா அவன்கிட்ட சொல்லு, இல்லாட்டி விட்டுரு. அப்போ அங்கே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா மஜ்லிஸ்ல யாருக்கும் தெரியாமல் அவருடைய எண்ணத்தில் ஓடிய கெட்ட எண்ணங்களை நீக்கி அவர் பரிசுத்தப்படுத்தி அவர் பெரிய வழியல்லாயிட்டார். முதல் நபியாக வந்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு